வழக்கம் போல நம்மளோட ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆஃப் சென்டென்சஸ் தான். இதுல ஃபர்ஸ்ட் சென்டென்ஸை நம்ம இந்த சென்டென்ஸை ரீஅரேஞ்ச் பண்றதுக்கு முன்னாடி இந்த பியை வந்து நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணிட்டு பண்ணலாம். ஒண்ணு இல்லாட்டினா இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சேலஞ்சஸ், அதாவது என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்றது மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால அதை மட்டும் நம்ம என்னன்னு பார்த்துட்டு கூட ரீஅரேஞ்ச் பண்ணலாம். ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்கும்? இட் கிரியேட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப சி வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டா இருக்காது. அதுக்கடுத்து கரண்ட்லி இந்தியா ஹேஸ் அப்ராக்சிமேட்லி அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு சென்டென்ஸ் சொல்லியிருக்கணும். இப்படி இருந்திருக்கு இல்ல இல்ல ஏதாவது ஒண்ணு சொல்லியிருக்கணும். இப்ப இப்படி இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்காங்க. அதனால டியும் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸா இருக்காது. ஆக்ரோ ஃபாரஸ்ட்ரி பிரசன்ஸ் ஏ சிக்னிஃபிகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு நார்மலான சென்டென்ஸா இருக்கு. இது ஒண்ணு ஃபர்ஸ்டாவும் இருக்கலாம், இல்ல கன்க்ளூஷன் சென்டென்ஸாவும் கூட இருக்கலாம். ஸோ ஈயை வச்சு நம்ம டிசைட் பண்ண முடியாது. இதுவுமே ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குற சென்டென்ஸா தான் இருக்கு. இன் இந்தியா ஆக்ரோ ஃபாரஸ்ட்ரி குட் ரிமூவ் அரௌண்ட் 68 மெகாடன்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ஃப்ரம் த அட்மாஸ்பியர் எவ்ரி இயர் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குற சென்டென்ஸா தான் இருக்கு. இப்ப நம்மளுக்கு இது வந்து சேலஞ்சஸா இருக்கு. ஹவவர் அப்படின்றதான் மோஸ்ட்லி நம்ம ஆரம்பிப்போம். ஹவவர் செவரல் சேலஞ்சஸ் பர்சிஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் சென்டென்ஸ் ஆரம்பிக்கும். அப்ப இதுக்கு முன்னாடி ஏதோ பாசிட்டிவான விஷயங்கள் இருந்திருக்கணும். இதுவும் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸா இருக்க சான்ஸ் இல்லை. இப்ப ஏஓ இஓ இதுலதான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் இருக்கணும். அது இப்போ கண்டுபிடிக்க முடியல. சப்போஸ் நான் வந்து ஏவை ஃபர்ஸ்ட் சென்டென்ஸா வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ வச்சேன்னா ஆக்ரோ ஃபாரஸ்ட்ரி குட் ரிமூவ் 68 மெகாடன்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ஃப்ரம் த அட்மாஸ்பியர் எவ்ரி இயர். Agroforestry presents a significant opportunity to protect biodiversity while contributing to climate change mitigation அப்படின்னு இருக்கு. இதுல ஒரு யூஸ் சொல்லியிருக்காங்களா? ஆக்ரோ ஃபாரஸ்ட்ரியோட நன்மைகள்ல ஒண்ணு சொல்லியிருக்காங்க. அது எவ்வளோ இந்த கார்பன் டை ஆக்சைட்லாம் ரிமூவ் பண்ணுதுன்னு சொல்லிட்டாங்க. இதுல வந்து அது பயோடைவர்சிட்டியை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு டெஃபினிஷன் மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் நீங்க இந்த மீதி இருக்கிற 3 சென்டென்ஸை வாசிச்சு பாருங்களேன். இட் கிரியேட்ஸ் ஹேபிட்டட்ஸ் ஃபார் பேர்ட்ஸ், பொல்யூட்டன்ஸ் அண்ட் சாயில் ஆர்கானிசம்ஸ். இந்த இடத்துல இட்டுனா அது எதை சொல்லுதுங்க? ஆக்ரோ ஃபாரஸ்ட்ரி. ஆக்ரோ ஃபாரஸ்ட்ரியில இதுக்கு எல்லாம் வாழ்றதுக்கு இடம் கொடுக்குது அப்படின்னா அதுதான் பயோடைவர்சிட்டி. ஓகேவாங்க? அப்ப இந்த சென்டென்ஸ்க்கு அப்புறம் இது வரணும், ஈக்கு அப்புறம் சி வரணும். ஆனா இன்னமும் இ ஃபர்ஸ்டா ஏ ஃபர்ஸ்டான்னு தெரியலங்க. பட் ஈக்கு அப்புறம் சி வரணும். வைல் ஆல்சோ லோவரிங் லோக்கல் டெம்பரேச்சர்ஸ் பை அபவுட் 1 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இங்க லோக்கல் டெம்பரேச்சரை அது ரெடியூஸ் பண்ணணும்னா நம்மளுக்கு கொஞ்சம் சயின்ஸ் தெரியும் நம்ம எல்லாருக்குமே. அதுல என்னன்னா கார்பன்னால தான் டெம்பரேச்சர் கூடுது. அப்ப இதுக்கப்புறம் ஏவை கூட கனெக்ட் பண்ணலாம். ஓகேவாங்க? இதுக்கப்புறம் ஏவை கூட கனெக்ட் பண்ணலாம். எப்படின்னா அது இவ்வளோ அப்சர்வ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்து இருக்கிற ஒரே ஒரு சென்டென்ஸ் வந்து என்னது? Currently, India has approximately 13.75 million hectares under agroforestry, but this represents only a small fraction of its potential. D வந்து கன்க்ளூஷனா போடலாம். B வந்து செவரல் B வந்து நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா என்னங்க வரும்? However, several changes persist, harvesting and trade ஸோ சிக்கு அப்புறம் ஏ வருங்க. ட்ரேடு, ரெகுலேட்டரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தான் வரும். சிக்கு அப்புறம் ஏ வரும். ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் ட்ரீ persist, harvesting and trade regulatory ஆன் ட்ரீக்கு அப்புறம் இந்த இடத்துல 2 ஆக்ரோ ஃபாரஸ்ட்ரி இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்னு வரும். அப்ப சிஏ டி வரும். However, several changes persist. அதுதான் நம்மளுக்கு ஸ்டார்டிங் சென்டென்ஸா இருக்கும். இ அதுக்கப்புறம் போஸ்ட் சிக்னிஃபிகண்ட் சேலஞ்சஸ், இம்ப்ளிமெண்டேஷன் போஸ்ட் சிக்னிஃபிகண்ட் சேலஞ்சஸ், இதுவும் இதோட தாங்க கனெக்ட் ஆகும். அப்போ இது வந்து பி வரும். இசிஏடிபின்றதான் இதோட ரீஅரேஞ்ச்மெண்ட்டா இருக்கும். கனெக்ட் பண்ண முடியுதாங்க?
ஸோ இங்க வந்து ஹவவர் செவரல் சேலஞ்சஸ் இருக்கு. அந்த சேலஞ்சஸ் என்னன்னா நிறைய பேர் வந்து அதை வந்து அறுத்துடுறாங்க, இல்லட்டினா ட்ரேட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அதனாலதான் ஈக்கு அப்புறம் நம்ம வந்து சி போட்டிருக்கோம். சிக்கு அப்புறம் ட்ரேடுக்கு அப்புறம் தான் ரெகுலேட்டரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னு வரும். அதோட சேர்ந்து வர்றதுனால சிக்கு அப்புறம் ஏ வரணும். ஏக்கு அடுத்து ட்ரேட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் ட்ரீ போஸ்ட் சிக்னிஃபிகன்ட் சேலஞ்சஸும் இருக்கு. ஆனா இதோட சென்டென்ஸ் முடிஞ்சிடும். நம்மளுக்கு இன்னும் டி ஒன்னு இருக்கிறதுனால ஏக்கும் பிக்கும் நடுவுல டிய பிளேஸ் பண்ணிருக்கோம். அவ்வளவுதாங்க. சரியாங்க. இப்ப சேலஞ்சஸ் எப்பயுமே எப்ப வரும் அப்படின்னா லாஸ்டா கூட நம்மளுக்கு சொல்லலாம். ஓகேவாங்க, லாஸ்டா சொல்லலாம், இல்ல நம்மளுக்கு வந்து லாஸ்ட்டுக்கு முன்னாடி சென்டென்ஸாவும் இருக்கலாம். இப்ப இந்த ஹவவர் அப்படின்றது வந்து என்ன சொல்லுதுன்னா ஆப்போசிட்டா சொல்ல போகுது. ஓகேவாங்க. நம்மள்ட்ட அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐஐஎம்ல படிச்சா நல்ல வேலை கிடைக்கும் அப்படின்னா ஹவவர் அங்க ஃபீஸ் ரொம்ப கூட அப்படின்னா அப்ப ஆப்போசிட்டா கனெக்ட் ஆகுது. அப்ப இதுக்கு முன்னாடி ஒரு பாசிட்டிவான சென்டென்ஸ் கண்டிப்பா இருந்திருக்கணும். பாசிட்டிவான சென்டென்ஸ் இருக்கணும்னா இப்ப நம்ம வந்து டிய வந்து லாஸ்ட்ல வைக்கிறோம், கன்க்ளூஷன் சென்டென்ஸ்ன்னு சொல்லிட்டு. கரண்ட்லி இந்தியால இவ்வளோ ஹெக்டேர்ஸ் இருக்கு அப்படின்னா பிய வந்து அதுக்கு முன்னாடி வைப்போமா? பி வந்து என்னது, சேலஞ்சஸை வந்து முன்னாடி வைப்போம். சேலஞ்சஸை முன்னாடி வைக்கும் போது இங்க நடுவில் என்னங்க நம்மளுக்கு விட்டு போயிருக்கு? ஏ. ஸோ இசிஏக்கு அப்புறம் அதாவது இங்க இவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு ஃப்ரம் அட்மாஸ்பியர் எவ்ரி இயர் அது உறிஞ்சிருது. ஹவவர் அதுல நிறைய சேலஞ்சஸ் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா கார்பன் டை ஆக்சைடு உரியறதுல நிறைய சேலஞ்சஸ் இருக்கிற மாதிரி வந்துருமா? ஆக்சுவலா இவங்க சொல்ற சேலஞ்சஸ் என்னது, ஆக்ரோ ஃபாரஸ்ட்ரிய கொண்டு வரதுல நிறைய கஷ்டம் இருக்குன்னு சொல்றாங்க. அதனால இந்த காம்பினேஷன் மட்டும் ரிவர்ஸ் ஆகணும். இசிஏ டிபின்னு மாறினா கரெக்டா இருக்கும். ஓகேவாங்க. இது வரைக்கும் இது வந்து இன்ட்ரோடக்ஷன் சென்டென்ஸ்ங்க. சி வந்து அந்த இன்ட்ரோடக்ஷன்ல இருக்கிற இந்த பயோடைவர்சிட்டிக்கு கனெக்ட் பண்ற மாதிரி சென்டென்ஸ். அதுக்கப்புறம் அதுல வந்து 1 டிகிரி செல்சியஸ் குறையணும்னு சொன்னதுனால இன்னொரு யூசேஜ் இதுல வந்து அவங்க ப்ரொடெக்ட் பயோடைவர்சிட்டி, கான்ட்ரிபியூட் டு கிளைமேட் சேஞ்ச் ரெண்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ பயோடைவர்சிட்டிக்கு சொல்லிட்டோம், கிளைமேட் சேஞ்சுக்கு இந்த சென்டென்ஸை சொல்றோம். அதனால ஈக்கு அப்புறம் சிஏ வரைக்கும் கரெக்ட் ஆயிருது. சிஏக்கு அப்புறம் இதுவும் கன்க்ளூஷன் சென்டென்ஸ் மாதிரி தான் இருக்கு, இதுவும் கன்க்ளூஷன் சென்டென்ஸ் மாதிரி தான் இருக்கு. ஆனா ஹவவர் போடுறதுக்கு முன்னாடி ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ் வரணும். இப்ப ஹவவரை முன்னாடி போட்டீங்கன்னா இங்க கார்பன் டை ஆக்சைடு உரியறதுக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்குன்னு மீனிங் மாறிடுது. அதனால இதை லாஸ்டாவும் இந்த டிய வந்து அதுக்கு முன்னாடியும் பிளேஸ் பண்றோம். ஓகேவாங்க. சரி, இப்ப நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டோம்னா ஈஸி தாங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் வுட் பி த மெய்டன் சென்டென்ஸ்? மெய்டன்னா என்னதுங்க? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். மெய்டன்னா ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். ஸ்டேட்மெண்ட் சில வந்து பாருங்க, இட் கிரியேட்ஸ் டேஷ் ஹேபிட்டட்ஸ் ஃபார் பேர்ட்ஸ், பாலினேட்டர்ஸ் அண்ட் சாயில் ஆர்கானிசம்ஸ் while also lowering local temperatures by about 1 degree Celsius. ஸோ இந்த இடத்துல ஒரு அட்ஜெக்டிவ் வரணுமாங்க. ஸோ இங்க ஆப்ஷன்ஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க? gratuitous, momentary, temporary, stable. போத் பி அண்ட் சி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. ஸோ ஸ்டேபிள்னா நம்மளுக்கு தெரியும், பெர்மனன்ட்னு தெரியும். ஸ்டேபிள்னா பெர்மனன்ட்னு தெரியும், டெம்பரவரினா அதுவும் நம்மளுக்கு தெரியும். மொமெண்டரி அப்படின்னா என்னதுங்க? அதுவுமே டெம்பரவரி தாங்க. ஸோ வெயிட் ஃபார் அ மொமெண்ட் அப்படின்னு சொல்ல, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. அதனால இதுவும் ஷார்ட் பீரியட் தான். ஷார்ட் பீரியட் தான் மொமெண்டரி. கிராட்டிடியூஸ் அப்படின்னா நேத்து ஒரு வார்த்தை பார்த்தோங்க, அது ஒரு மாதிரி இருந்தது. அந்த ஒரு பொண்ணு வந்து பார்ட்டியில ரொம்ப சோசியலா பழகுறாங்க, கிரிகேரியஸா ஏதோ பார்த்தோம். அதுவும் கிராட்டிடியூஸ், இதெல்லாம் ஒரே மாதிரி ஸ்டார்ட் ஆகி ப்ரொனவுன்ஸ் ஆகிற வேர்டு மாதிரி இருக்கும்.
கிராட்டிடியூஸ்னா என்னது? அன்னெசரி, அன்வான்ட், தேவையில்லாத. ஸோ இதுக்கு எந்த ஆன்சருங்க வரும்? பிசி வராதுங்க. அதாவது டெம்பரவரியா அது வந்து அடைக்கலம் கொடுக்கல. ஃபாரஸ்ட் வந்து அவங்களுக்கு பெர்மனன்ட் வீடு கொடுக்குது. அதனால ஆன்சர் வந்து ஸ்டேபிளா தாங்க இருக்கும். இன்னொன்னு வந்து 2 ஆப்ஷன் ஒரே ஆன்சர் வருதுன்னா அது ஆன்சரா இருக்காது. ஆனா இந்த இடத்துல நம்மள கன்ஃபியூஸ் பண்றதுக்காண்டி பிஎன்சி கொடுத்துருக்காங்க. இங்க நன் ஆஃப் தீஸ் கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பா இதை நம்ம செலக்ட் பண்ணியிருக்க மாட்டோம். ஓகேவாங்க. ஸோ இதுல அந்த சென்டென்ஸ்ல பாத்தீங்கன்னா அது பாசிட்டிவா தான் சொல்லுது. பேர்ட்ஸுக்கு, பாலினேட்டர்ஸ்க்குலாம் அது ஒரு அடைக்கலம் கொடுக்குற இடமா இருக்குன்னா அப்ப அந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ் வரணும். அதனால பர்மனண்டா அது இடம் கொடுக்குதுன்றது தான் கரெக்டா இருக்கும். அடுத்தது வந்து பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங். இல்ல அது வந்துட்டு போற மாதிரி இருந்தாலும் சார் எல்லா பறவைகளுக்கும் அது ஃபாரஸ்ட் வந்து எப்ப வந்தாலும் கொடுக்குது. பறவை இடம் ஆடிட்டே இருக்கும் சார். அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா அந்த ஃபாரஸ்ட் இருக்கிற வரைக்கும் அதுக்கு அது வீடா இருக்குல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அவங்க வந்து அந்த அந்த போயிருச்சுன்னா வேற பறவை வரும், எந்த பறவை வந்தாலும் அதுக்கு இடம் கொடுக்குறாங்களா அந்த மாதிரி சொல்றாங்க. அடுத்தது வந்து which of the following combination is the combination of 2 consecutive sentences after the correct rearrangement. ஸோ நம்மளுக்கு ரீஅரேஞ்ச்மெண்ட் எப்படி இருந்துச்சு? ECADBன்னு இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் கன்சிக்யூட்டிவ்னா பக்கத்து பக்கத்துல வர 2 சென்டென்ஸ் எது? ஏடி பக்கத்துல வரல, டிஇ பக்கத்துல வரல, ஏடி தான் பக்கத்துல வந்திருக்கு. சரிங்க, அவ்வளவுதான். ஸோ அடுத்தது which sentence follows B in the sequence? Bக்கு அப்புறம் எதுவுமே ஃபாலோ பண்ணல அப்படிதானே? none of these.